தக் லைஃப். படத்தோட பேர் மட்டும் இல்லை, படம் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸுக்கும் அந்த தேட்டர் மூமெண்ட் வந்து ஒரு தக் லைஃபாக தான் இருக்கும். ஏன்னா படம் வந்து வெறும் ஒரு கதையை சார்ந்த படம் மட்டும் இல்லை. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய படங்கள் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். என்னதான் 190 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு நம்ம போனாலும் மணிரத்னம் சாரும் நம்மளுடைய ஆண்டவர் கமல்ஹாசன் சாரும் 2 பேரும் சேர்ந்து ஆடியன்ஸுக்கு 3-4 விதமான படங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விவேகம் பார்க்காதவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னடா அந்த கதை புதுசாக இருக்குது அப்படின்னு தோணும். செகண்ட் ஹாஃபில் செக்கசி வந்த வானம் பார்க்காத ஆடியன்ஸுக்கு என்னடா செகண்ட் ஹாஃபில் சும்மா அள்ளு விடுது அப்படின்னு இருக்கும். மொத்தத்தில் அஞ்சாங்கிற ஒரு படத்தையே பார்க்காதவங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த விஷயத்தில் ரொம்ப லக்கியான பர்சன்ஸ் யாருன்னா கர்நாடக ஆடியன்ஸ் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகவே இல்லை.